ஹாய் விவர்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் ஆன்லைனில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறது எப்படி, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுளை ஓப்பன் பண்ணிங்க. அதில் TNEGA அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். அதாவது தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லிங்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்இஜேனுடைய லிங்க் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதாவது டிஎன்இ சேவை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்இஜிஏக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்இ சேவைன்னு டைப் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க்கு உங்களுக்கு டிஎன்இ சேவை லிங்க் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த லிங்க்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்இஜேனுடைய ஹோம் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே பயனாளர் உள்நுழைவு அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த பயனாளர் உள்நுழைவு போய்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த யூசர் நேம் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்கள் வந்து டைப் பண்ணிங்க. ஸோ இதில் வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா நியூ யூசர் சைன் அப் அதை கிளிக் பண்ணி உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம யூசர் நேமை டைப் பண்ணிக்கோம். ஸோ கீழே கொடுத்துரு கேப்சா வேல்யூ டைப் பண்ணிவிட்டு லாகின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அந்த லிங்க்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ டிஎன்இஜேயில் வந்து கொடுத்துருக்க எல்லா சர்வீஸும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இருக்குது. அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நியூ பாப்அப் விண்டோ உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் அப்ளைங் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ சர்வீஸ் டிஸ்கிரிப்ஷன்ஸ், சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் என்னென்ன தேவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ, எனி அட்ரஸ் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபாதர், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆஃப் மதர் ஆர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆஃப் சிப்ளிங் அப்படின்னு கொடுக்குறாங்க. செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகண்ட்டு டிஎன்சி சர்டிஃபிகேட் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ இதில் உங்களுக்கு எலிஜிபிள் என்னென்ன தேவையோ அது எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60 rupees. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட்னு இருக்குது. இந்த ப்ரொசீட் பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிஜிஸ்டர் கேன் அப்படின்னு இருக்குது. அப்ளை ஃபார் த சர்வீசஸ் ஆஸ் பர் த கிவன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். If applicant have CAN number, please enter CAN number or any other field in below field, then click on search button in order to proceed அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள்கிட்ட ஏற்கனவே கேன் நம்பர் இருந்துன்னா கேன் நம்பர் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நம்பரை டைப் பண்ணி சர்ச் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் நேம் வந்து டிஸ்பிளே ஆகும். இல்லை இங்கே கொடுத்துருக்கிற ஃபீல்டில் எந்த ஃபீல்டு வேணாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்துட்டு சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் டேட்டா வந்து நீங்கள் ஃபெச் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து கேன் நம்பர் இல்லை, இஃப் அப்ளிகண்ட் டசன்ட் ஹேவ் கேன் நம்பர் கிளிக் ஆன் ரிஜிஸ்டர் பட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட கேன் நம்பர் நீங்கள் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கல அப்படின்னாக்கா இந்த கீழே கொடுத்துருக்க அப்ளை ஃபார் கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ரிஜிஸ்டர் கேன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேன் ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோனுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆதார் நம்பரை கொடுத்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை ஃபெச் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அப்போ ஆதார் நம்பர் அப்படின்றதுல உங்களுடைய ஆதார் நம்பரை டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிட்டு சர்ச் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே
இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதில் வந்து உங்கள் கேன் நம்பர், நேம், ஃபாதர் நேம், மொபைல் நம்பர் டிஸ்பிளே ஆகும். மறுபடியும் உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்குறாங்க. உங்கள் ஆதார் நம்பரை நீங்கள் வந்து டைப் பண்ணிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு இருக்குது. அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபியை நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கன்ஃபார்ம் ஓடிபி பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓடிபி வெரிஃபை பண்ணிவிடும். ஸோ கீழே ப்ரொசீட் பட்டன் இருக்கும். அந்த ப்ரொசீட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏற்கனவே கேனில் ரிஜிஸ்டர் பண்ண எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்ம் டீட்டெயில்ஸ்னு கேட்குறாங்க. ஃபார்ம் டீட்டெயில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்பா என்ன கம்யூனிட்டி, அம்மா என்ன கம்யூனிட்டின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபாதர்ஸ் கேஸ்ட் கேட்குறாங்க, மதர்ஸ் கேஸ்ட் கேட்குறாங்க. அது எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ரெக்வஸ்டட் கம்யூனிட்டி என்ன வேணும்னு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு என்ன ரெக்வஸ்டட் கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டி நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ரெக்வஸ்டட் கேஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உங்களுடைய ரெக்வஸ்டட் கேஸ்ட் என்னவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஸோ உங்களுக்கு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் சர்டிஃபிகேட், ஆன்லைன் சர்டிஃபிகேட் எதனா இஷ்யூ பண்ணியிருக்காங்களான்னு கேட்குறாங்க. ஸோ அதை நோன் கொடுத்துட்டு கீழே கொடுத்துட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட் நெசசரி டாக்குமெண்ட்டோ அந்த டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபோட்டோ, எனி அட்ரஸ் ப்ரூஃப் கேட்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபாதர், மதர் ஆர் சிப்ளிங் கேட்குறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்பா இல்லை அம்மா அப்படி இல்லைனா கூட பிறந்தவங்களுடைய சர்டிஃபிகேட் இருந்தாலும் நீங்கள் வந்து அதை வந்து இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். செல்ஃப் டிக்ளரேஷன் கேட்குறாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் இருக்குது. அந்த டவுன்லோட் ஃபார்ம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி வச்சிங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ண உடனே கீழே வந்து பார்த்தீங்கன்னா மேக் பேமெண்ட் அப்படின்னு ஒரு பட்டன் வந்து எனேபிள் ஆகும். ஸோ அந்த மேக் பேமெண்ட் அப்படின்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ரீடைரக்ட் ஆகிட்டு பேமெண்ட் ஆப்ஷன்ஸ்க்கு போயிடும். ஸோ இங்கே போன உடனே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பேமெண்ட் மோட் போகும். ஸோ இங்கே வந்து நீங்கள் எப்படி பேமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே QR கோட் மெத்தடில் வந்து பேமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ QR வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் கொடுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு ஸ்கேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ உங்களுடைய யூபிஐ யூஸ் பண்ணி இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி இங்கே பேமெண்ட் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய பேமெண்ட் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆனவுடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இந்த மாதிரி பேமெண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். உங்களுடைய ரிசிப்ட் வந்து நீங்கள் வந்து அக்னாலஜ்மெண்ட் காப்பியை பிரிண்ட்டு ரெஃபரன்ஸ்க்காக அந்த காப்பியை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் எடுத்துங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய விஏஓ, ஆர்ஐ, டிடியை பார்த்து சப்மிட் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு 1லேருந்து 2 நாளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் ஆகிடும். மறுபடியும் நீங்கள் ஆன்லைன்லேயே உங்களுடைய சர்டிஃபிகேட்டை பிரிண்ட் அவுட் எடுத்துக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.